ஜெரி வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க ஜூஸ் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. என்னன்னு கேட்டால் மலை பகுதியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹாய் கைஸ், நாங்கள் தான் உங்கள் டாம் அண்ட் ஜெரி கப்புள்ஸ். இது என்ன அப்படின்னா சொல்கிறோம். மணி இப்போ கரெக்டாக 11:30 இருக்கும். என்னடா 11:30 மணி இருக்கும் நாய் கூட இருக்குமேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் தான். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா திருவண்ணாமலையில் தான் இருக்கோம். எதுக்காகனா இன்னைக்கு வந்து பௌர்ணமி. ஸோ மலை சுற்றி வரலான்னு திருவண்ணாமலை இருக்கோம்லையே, அங்கே ஒரு தீபம் ஏற்றுவாங்க. அந்த மலையை சுற்றி வரலான்ட்டு நாங்கள் இதுலேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இதுக்காக அந்த விளாக் தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு ஸ்பெஷலும் இருக்கு, ஒரு சிவனும் நாங்கள் எல்லாமே காமிக்கிறோம். நாங்கள் அங்கே தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ திரும்ப வழியா வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. பேக்ல இன்னும் இருக்கு. கிட்ட வந்தாச்சு. பாருங்க பேக்ரவுண்ட் தெரியும் உங்களுக்கு கோயில். அதான் கோயில். அங்கே அப்படியே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி ஓகே, வாங்க மலை சுற்றுற வழியில் வந்து ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்போ உடனே ஜெரிக்கு பாருங்க, இன்னும் சுத்த ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ளே அவளுக்கு தூக்கம் வந்து சொல்கிறா. இன்னும் சுத்த ஸ்டார்ட் பண்ணாலே ஆயிரும். எப்படி கிட்ட பார்த்தா ஒரு 3 hours இருக்கிறோம். ஸோ ஃபேஸ் அவ்வளோவா தெரியாது, கொஞ்சம் ஏன்னா தானே தான் இருக்கும். சரி வாங்க போகலாம். ஃபுல்லாக பாருங்க, ஒரு கிளிப்ஸும் பாருங்க. நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு வரேன். டாம் இது வரைக்கும் 4 வாட்டி வந்துட்டாங்க. சாமி கும்பிட்டக்கப்புறம் நெத்தியில் பட்டை அடிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ குடும்பமாக சேர்ந்து எல்லோரும் அழகாக பட்டை அடிச்சுக்கணும். டாமுக்கும் பட்டை அடித்தாங்க. நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு டாம் பட்டையை பாருங்களேன், சிரிப்பால. வணக்கம், வந்தனம். இதுதான் ஃபர்ஸ்ட் லிங்கம். முதல் 2 லிங்கம் போட்டுருக்கு பாருங்க. ஸ்டார்டிங் லிங்கமே இதுதான். இதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங் நம்ம போய் இதை பார்த்துட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு அப்படியே மலை சுற்ற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். வாங்க ஒரு லிங்கத்தை அப்படியே நாங்கள் காமிக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் லிங்கம். சரி, எங்கே வந்திருக்கோன்னா காளி கோயிலுக்கு வந்திருக்கோம். இதோட எத்தனை கோயில், 2வது கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க அது தொடர்ந்து நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் பார்ப்போம். இதில் முக்கியமான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் நான் முக்கியமாக காமிக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். நாங்கள் அந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க வந்தாங்க. இவங்க வந்து நீங்கள் டாம் அண்ட் ஜெரி கப்புள்ஸ் தானே அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் கூட செல்ஃபி எடுத்துகிட்டு பணம் வாங்கி கொடுங்கப்பா, நாங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. வந்து யமலிங்கம் 2வது வந்து லிங்கம். இதில் வந்து 2வது லிங்கம். இது வந்து யமலிங்கம் சொல்கிறாங்க. ஃபைனலி வந்து ஜெரி வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க ஜூஸ் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த என்னது சோடா ஊற்றி லெமன் ஊற்றி நல்லாயிருக்கும், கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். கரெக்டாக 12:44 இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கோம். ஜாலியாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ஜாலியாக போயிட்டுருக்கோம், ஜூஸ் குடிக்கிறோம், கண்டினியூ. இப்போ எத்தனை கோயில் தாண்டி வந்துருக்கோம் நம்ம? 3 கோயிலா? 3ஆ? 2 நினைக்கிறேன். 2 கோயில் தாண்டி வந்திருக்கோம். இன்னும் அப்படியே நிறைய லிங்கம் இருக்குது. நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். இந்த இடம் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. என்னன்னு கேட்டால் மலை பகுதியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. செம்ம கூலிங்காக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே எல்லாருக்கிட்டே பாய் போட்டு படுத்தலாமா அப்படின்னு இருக்குது. பாய் போட்டு படுக்க முடியாது. மணி இப்போ கரெக்டாக 1:30 இருக்குமா? 1 இருக்கும். 1 இருக்கும். ஜாலியாக போயிட்டுருக்கோம். நாங்கள் நாளைக்கு காலையில் இன்னொரு ரிவ்யூ சொல்கிறோம் இது எப்படி இருந்ததுன்னு. பட் கண்டிப்பாக இந்த கிரிவலம் வரலாம், அவ்வளோ நல்லது. நாங்களும் போகிறோம், நீங்களும் வாங்க இன்னொரு நாள். நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது சைடில் வந்து இந்த மாதிரி வேலி கட்டி இருந்தாங்க. ஏதோ அசையுதுன்னு பார்த்தா அங்கே நிறைய மான் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கொம்புலாம் வச்சுட்டு இருந்தது. இப்போ நான் நின்றுட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைட் ஃபுல்லாக மலை. அந்த மலையில் தான் தீபமே ஏற்றுவாங்க. நான் ஒரு மானுக்கும் அந்த சொரக்காய் சொல்லுவாங்க, அதை சொரக்காய் வாங்கி போட்டுட்ருந்தேன். நான் வாங்கி போட்டதில் 2 மானுக்கு சண்டை வந்துருச்சு. நீங்களே பாருங்கள், செம்மையாக சண்டை போட்டுக்கினாங்க மாறி மாறி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
இப்போ தான் சண்டை போட்டுப்பாங்க பாருங்கள். நான் வந்து மானுக்கு சண்டை முட்டி விட்டேன்னு சொல்லிட்டு நல்லா கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சண்டை முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு மான் பார்த்தோம். அது கொம்பு இல்லை, அதனால் நாய்க்குட்டி மாதிரி இருந்தது மான்குட்டி. பட் அழகாக இருந்தது. இப்போ நாங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கோம். பேர் பார்த்துருக்கீங்க இவ்வளோ பேர் பாருங்க. ஆனால் யாரும் இல்லை, இந்த ஸ்டார்ட் ஆகும் வர்றவங்க. இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாடுக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு கை முளைச்சிருக்கு. மொத்தம் 5 கால் இருக்கு. 5 காலும் 5 கையும் அழகா இருக்குல்ல. குட்டி படுத்துருக்காங்க அங்கே. இது எல்லாமே நாங்கள் கிரிவலம் போகும்போது வழியில் பார்த்தது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கறது ரொம்ப அபூர்வம், அதுவும் இல்லாமல் அதிர்ஷ்டமான விஷயம். ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்துட்டு கரெக்டாக எங்கே டைம் முதல்ல எனக்குன்னா புலறங்க அவ்வளோ மணி வந்து இப்போ 2 காலுக்கு மேலே என் போட்டுலாம் இருக்கு. இப்போ எங்கே இருக்கணும்? ஐ லவ் டிவிஎம், அதாவது திருவண்ணாமலை அப்படின்னு அந்த இடத்துல இருக்கோம். செம மெயின் போல் இந்த இடம். நடந்து இன்னும் போயிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. கால் அடிக்கல அப்படி சொல்லக்கூடாது. சாமி தான் விஷயம். சாமிக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய வேண்டியிருக்கேன். அடுத்த வருஷம் நடந்துடும். அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக. ஓகே ஓகே, வாங்க போகலாமா? போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, கோயில் அப்படியே கிளம்ப வேண்டியதா. செம்ம கால் வலிங்க. நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நிறைய கோயில் வழியில் பார்த்தோம். அதெல்லாமே கவர் பண்ண முடியல. சில கோயில் தான் கவர் பண்ணியிருக்கோம். சொல்லக்கூடாது, தப்பு 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 தப்பு. என்ன பண்ணுற அப்படி வச்சுட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு தெரியணும்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரில் வந்துட்டு என்ன கோயில் அது? இடுக்கு பிள்ளையார். இடுக்கு பிள்ளையார் கோயில் வந்து போகிறோம். அது வெயிட் பண்ணிட்டுருக்கு. எப்படி தெரியல, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நம்மளும் வந்துட்டு நீ போயிருக்கேன் எனக்கு அதாவது குட்டி சந்துக்குள்ளே போகணுமா எப்படின்னு பார்ப்போம். போகலாம். நான் ஒரு வாட்டி போயிருக்கேங்க. அது அப்போ போனேன். இப்போ இதோட எப்போ போனேன், சின்ன வயசுல இருக்கிற நான் போனது. இதோட நம்ம வந்து ஒய்ஃப் கூட போகிறேன். போய் பார்ப்போம். கோயில்கிட்ட வந்தாச்சு நினைக்கிறேன். இதை காட்டுறோம், அப்படியே பாருங்கள். இதுதான் வந்துட்டு அந்த கோயில் பாருங்கள். அங்கே யாரில் உங்களுக்கு தெரியல, இதுதான் அந்த கோயில். இதை பாருங்கள், எவ்வளோ லைன் பாருங்கள். க்ளீன் பாருங்கள். நான் அப்பா டாம் 3 பேர் மட்டும் தான் இதுக்குள்ளே போனோம். எங்களுக்கு போகணுன்னு அவ்வளோ ஆசை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது என்னோடய டர்ன். உள்ளே வந்தேன். செம்ம ஈஸியாக வெளியே வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. இது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, புதுசாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயம்லாம் நம்ம ரீல்ஸில் தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. டாமும் வந்து நானும் வரேன், எனக்கு பார்த்து என்னை வச்சுக்கிட்டாங்க. பார்த்து போ, விழுந்துடாத அப்படி இப்படின்ட்டு. பார்த்துருப்பீங்க, நாங்கள் இடுக்கு பிள்ளையாரில் பூந்து வந்தோம். எப்படியும் வந்துட்டோம். கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி ஃபோக்கஸ் லைட் வச்சாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். அது ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அது என்ன ஹிஸ்ட்ரினா, அதுக்குள்ளே பூந்து வந்தவங்க வந்து நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இறக்க குணம் இருக்கும். அவங்களால மட்டும்தான் வந்துட முடியும். மாட்டிக்கிறவங்களால வர முடியாது சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் யாரும் மாட்ட மாட்டாங்க. எப்படின்னா வந்துடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் அது வடிவமைச்சிருக்காங்க அந்த பாறைலாம். பட் ஒரு நியூஸ் வந்தது இல்லையா, ஒரு ஆண்டி மாட்டிக்கிட்டாங்க, எண்ணெயெல்லாம் ஊற்றி வலிக்கி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கே கொஞ்சம் பயணக்காக இருந்துச்சு. சரி உள்ளே போகும்போது நான் சாமி கும்பிட்டுட்டே போனா பரவாயில்ல. விளையாட்டுத்தனமாக விளையாடிக்கிட்டே போயிடாத, சாமி கும்பிட்டு போ, சீரியஸாக போ, அப்போ தான் நல்லபடியாக போக முடியும். விளையாட்டுத்தனமாக போய் கையை மாட்டிக்காது. ஏன்னா அது ஒரு ட்ரிக்கு தானே. சைடாக போனால் தான் போக முடியும். இப்படியே போனால் சைட்டெல்லாம் போனால் கண்டிப்பாக மாட்டிப்பாங்களே. நான் சைடாக போகணும். சைடாக போகும்போதே கை எப்படின்னா அவ்வளோதான், எங்கெல்லாம் போய் மாட்டிக்க வேண்டியதான். பட் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இதில் தூக்கமும் தெரில, கால் வலியும் தெரில. மணி 3 இருக்குமா, 3 மேலே இருக்கும். 3 மேலே இருக்கும் கரெக்டாக. 3 மணிக்கு பொட்டு விழுந்துருச்சு. சரி ஓகே. இப்போ அடுத்தது வந்துட்டு இதாங்க லாஸ்ட்டு கோயில். நம்ம அடுத்தது வந்துட்டு இன்னும் எண்டிங் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம கோயிலில் அந்த சாமி கழுப்பு எடுத்துன்னு பார்த்தீங்களா. இப்போ முடியும் எண்டிங் அங்கே தான் போக போகிறோம். அப்படியே போய் காஃபி சாப்பிட்டுட்டு ஓகே அவ்வளோதான். ஓகே அதே போவோம். எப்படியும் ஒரு வழியாக எண்டிங்க்கு வந்துட்டோம். விளாக் அப்படியே முடியல. இதான் எண்டிங் பாயிண்ட் நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். எல்லாம் சாமியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வந்து உட்காந்துட்டோம், காஃபி குடிக்கிறோம் ஃபேமிலியோட சேர்ந்து. அப்படியே எனக்கு பேச கொஞ்சம் தெம்பு இல்லைங்க. நீங்கள் பேசுகிறீங்க. தெம்புலாம் இருக்குது லைட்டாக இருக்குது. அவ்வளோதான். என் லைஃப்பில் இது வரைக்கும் 4 மணி வரைக்கும் முழிச்சதில்லை. மணி இப்போ 4. இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்லை. 10 மணிக்கெலாம் கண்ணேறி ஆரம்பிச்சிடும்.
4 மணி வரைக்கும் நான் முடிச்சிருந்தேன். ஃபைனலி வந்து கடைசியில் கோவில் கிட்ட வந்துட்டோம். ஜெரி வந்து போயிட்டு கல்பர் ஏற்றிட்டு அவளால் ரொம்ப டயர்டாயிட்டா, முடியல அவளால். வரும்போதே வந்து பரவாயில்ல சுற்றிட்டா, எப்படி சொல்லிட்டு சுத்த மாட்டா, அப்படி தூங்கிடுவான்னு நினச்சேன். அவள் சுற்றிட்டா. அது கிட்ட போயிட்டோம். நல்லா பாருங்க, ஸ்டார்டிங் இங்கே தான், இப்போ எண்டிங் முடிக்கிறது இதுதான். இங்கே தான் ஸ்டார்டிங் கல்பர் ஏற்றணும், எண்டிங் இங்கே தான் ஏற்றுறோம். ஒரு வழியாக வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கோம். ரொம்ப சரி, அதனால் புரியலன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து தூக்கம் சொல்லிட்டு இருந்தா, நல்ல வேலை சுற்றி முடிச்சிட்டா. பெரிய விஷயம் சுத்தந்து அது இல்லாமல் வந்து ரொம்ப வேண்டியிருக்கேன், நிறைய விஷயம் நல்லபடியாக முடியணும். நான் ரொம்ப நானும் வேண்டிக்கிறேன். ஏற்றது கொடுத்தா அளவுக்கு மீறி எதுவும் வேணாம், அதை தான் நான் வேண்டினேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி ரொம்ப கூட்டம். மணி இப்போ வந்து 5 இருக்கு, 4:45 இருக்கும். இப்போ இதுக்கு மேலே மலை சுற்றுறவங்க நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் பவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் நைட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். 12 மணிலேருந்து சுற்ற ஆரம்பிச்சனால அது கணக்கு. இப்போ நைட்டு வரைக்கும் சுற்றிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷல் தான். அதை விட கார்த்திகை இப்போ தான் ஸ்பெஷல். நாங்கள் கண்டிப்பாக அப்பயும் வருவோம். இந்த விளாக் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐகானை டாங் தட்டுங்க. பாய்.